ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே என்னடா கோலம் போடாமல் காஃபி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நேற்று சண்டே நைட்டு அம்மா வீட்டிலேருந்து வரக்கே 1 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் என்னால் எந்திரிக்கவே முடியல. ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் எந்த எக்ஸாம் இல்லை, அதனால் லீவ் போட வச்சிடலாம் சொல்லிட்டு லீவ் போட வச்சுட்டு நானும் பொண்ணுங்களை லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தோன்னே அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழ் வீட்டு பொண்ணு வந்து கேரளாங்க. அவங்க வந்து ஹோம்மேடாக உண்ணியப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது வந்து அவங்க அம்மா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சமாக சுகர் போட்டு செமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை, ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக வந்து பெட்டெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டோம். லேட்டாக தான் எந்திரிச்சதுனால. அப்புறம் பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வீட்டில் இருக்கும்போது தான் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விட முடியும்னு சொல்லிட்டு 2 பேர்த்து முடியும் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு 90s கிட்ஸ் மாம்னாவே அப்படி தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா முகத்துக்கெல்லாம் எண்ணெய் போட்டு முகத்துக்கு கை காலுக்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, சரி அதே கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மெதுவாக கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு வச்சு விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து அம்மா பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடல் குழம்பு பிரியாணி எல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அதுவே அடுத்த நாளுக்கு செம்மையாக இருக்குது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நான்வெஜ் கொண்டு வந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா வெயிலில் காய போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. 2 நாள் பொண்டாட்டி வீட்டில் இல்லையே, பொண்டாட்டி நமக்காக வச்சுட்டு போன சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த குக்கரை கொஞ்சம் கழுவி வைக்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி அப்படியே போட்டது அப்படி அப்படியே இருக்கும். நம்ம வந்து பழையபடி ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வீடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பொண்ணுக்கு எதோ ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவளும் பண்ணிகிட்டு இருந்தா. ஹோம்ஒர்க்கெல்லாம் முன்னாடி நாள் அந்த லீவ் போட்ட நாளே பண்ணால் தான் அடுத்த நாள் ஸ்கூல் போகிறக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சுட்டு இருந்தேங்க. தேங்க்யூ.